Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C01 கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சி சப்ஜெக்டில் சாப்டர் வைஸ் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் அனாலிசிஸ் ஷார்ட். தட் மீன்ஸ் ஷார்ட் ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னா PAC அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? PAC அப்படின்றது தான் ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட் அப்படின்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னா அதை என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னோம். அந்த அனாலிசிஸ் பண்றப்ப எந்த விஷயத்தெல்லாம் அனாலிசிஸ் பண்ணி எடுத்து வைப்போம்னு சொல்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங்லேயே சொல்லி கொடுத்தோம். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் அப்படின்றது என்ன? சால்விங் த ப்ராப்ளம் ரெக்வயர்ஸ் ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச். எனக்கு எப்படி இருக்கணும் ஒரு ப்ராப்ளமோ அதை நான் சம் அல்காரிதம் யூஸ் பண்ணி கரெக்டாக நான் சால்வ் பண்ணி கொடுக்க போறேன். அதில் ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த டூல். இது எதுக்காக இந்த டூல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளமை நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ற ஒன் ஆஃப் த மெயின் டூல் தான் இந்த ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட் அப்படின்றது. அதை 3 விஷயங்கள் வச்சு நான் அனாலிசிஸ் பண்ண முடியும். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். தட் மீன்ஸ் IPO அப்படின்னு சொல்லுவாங்க. இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். ஓகே, இந்த 3 விஷயத்தை வச்சு தான் ஒரு அனாலிசிஸ் சார்ட்டே போட முடியும். தட் மீன்ஸ் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஆல்ரெடி ஒரு பிக்கா ஒரு விஷயம் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் பிக்கா ஒரு விஷயம் இருக்கிறப்ப இதை மொத்தமா இதுக்குள்ள நான் சால்வ் பண்ண முடியுமா, எனக்கு பெரிய விஷயமா இருக்கும். இதையே நான் ஒரு 4 பார்ட்டா பிரிச்சு இது ஒரு ஆள், இது ஒரு ஆள், இது ஒரு ஆள், இது ஒரு ஆள்னு இல்லாம ஒன்னு எடுத்து ஒன்று ஃபர்ஸ்ட் நான் இதை சால்வ் பண்ணிட்டு இது ஒரு சால்வ் பண்ணிட்டு இதை சால்வ் பண்ணிட்டு இதை சால்வ் பண்ணிட்டு இதுன்னு இப்படி நான் 4 டைம்ஸ் சால்வ் பண்றப்ப பிரிச்சு என்ன ஆகும், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப என்னோட ப்ராப்ளம்லாம் குட்டி குட்டியா தெரியறப்ப சால்வ் பண்ற சொல்யூஷனே எனக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அந்த கான்செப்ட் தான் இந்த ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட்ல நம்ம பார்க்க போறது. ஓகேவா? ஸோ PAC helps in breaking down the problem into smaller parts. ஒரு பெரிய ப்ராப்ளம் நான் என்ன பண்றேன், குட்டி குட்டி பார்ட்ஸா பிரிச்சு அதுக்கு நான் ஈஸியா சொல்யூஷன் டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறேன். இதை தான் PACன்னு சொல்றோம், ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த 3 பார்ட்ல 3 விஷயம் தான் எடுக்க போறோம். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். ஓகேவா? இன்புட்னா நம்ம வாங்குற டேட்டா, அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன டேட்டாவை கொடுக்க போறோம், அந்த ப்ராப்ளம் எதை பத்தி இருக்குன்னு அந்த கிவனை கொடுக்க போறது தான் இன்புட். அந்த கொடுத்துருக்க கிவனை நமக்கு என்ன பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை சால்வ் பண்ண வைக்க போற அந்த ப்ராசஸ். ஓகேவா? ஸோ லாஜிக்கல் ஸ்டெப்ஸ் ஆர் கம்ப்யூட்டேஷனல் பர்ஃபார்ம்டு ஆன் த இன்புட். இன்புட்ல நம்ம செய்ய போற வேலைகள் தான் ப்ராசஸ். ஓகே, தென் ஃபைனலா அவுட்புட். அவுட்புட்னா என்னது, நம்ம என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம் அப்படின்றது தான் அவுட்புட். ஸோ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் ஆஃப்டர் ப்ராசஸிங் த இன்புட். ஸோ இதை தான் ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கலாமா ஒன்று. ஸோ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறோம். 2 நம்பரை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அப்போ இன்புட் என்ன, 2 நம்பர்ஸ் ABன்னு 2 இன்புட் எடுத்துக்கிறோம். அதுதான் ப்ராசஸ். என்ன, அடிஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆட் A and B. ஆட்னா என்ன அர்த்தம், A plus Bன்னு அர்த்தம். ஸோ சம் ஈக்குவல் டு A plus Bன்னு எழுதியாச்சு. தென் அவுட்புட். அவுட்புட் அப்படின்றது என்ன, ரிசல்ட். ரிசல்ட் எனக்கு என்ன கிடைக்கும், இந்த சம்ன்ற வேரியபிள் தானே கிடைக்கும். ஏன்னா அங்கே தானே நம்ம ஏயும் பியையும் ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ சம்ன்றது என்னது, ரிசல்ட் ஆஃப் அடிஷன் எனக்கு கிடைச்சிருச்சு. இதுக்கு பேர் தான் ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட். ஓகே, ஸோ இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்ளமை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கு. தென் ஹெல்ப் பிகினர்ஸ் ஒரு ப்ரோக்ராமை பற்றியே தெரியாத ஒரு நாலேஜே இல்லாதவங்க கூட இதை பார்த்தாங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஓகேவா? இன்புட் எது, ப்ராசஸ் எது, அவுட்புட் எது அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த ப்ராப்ளம் தேவைப்படுது, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்கு, எந்த மாதிரி அவுட்புட் கிடைச்சிருக்குன்னு தெளிவான ஒரு ஐடியாவையும் ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கறனால ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃப்ளோ சார்ட் வரையவோ அல்காரிதம் எழுதவோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிரிச்சு போடுறதுனால எரர்ஸ் வர சான்சஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசிங் PAC, ப்ராப்ளம் அனாலிசிஸ் சார்ட். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.